தமிழ் நடிகர்கள் நடிப்பையும் தாண்டி சைட்ல நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தமிழ் நடிகர்கள் பண்ணக்கூடிய பிசினஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறீங்க. அதுல சிலது நீங்களே போய் வந்துட்டு சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட், ஆஹா இது இவருடையதா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோடைய முடிவுல உங்களுக்கு இருக்கலாம். நம்பர் 1, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சூரி அவர்கள் அம்மன் ஐயன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டு ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் சின்ன சின்ன டீ கடைகள் கூட வந்துட்டு அவரு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. சோ ஃபுல்லாவே ஃபுட் பிசினஸ்ல தான் இறங்கி இருக்கிறாரு சூரி அவர்கள். மதுரை அவருடைய சொந்த ஊரு அப்படின்றதுனால மதுரையில தான் இந்த பிசினஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நம்பர் 2, ஆக்டர் செந்தில். செந்திலை பொறுத்த மட்டும் பெரிய பிசினஸ் அப்படின்ற மாதிரி அவருடைய பேர்ல தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு இல்ல. ஆனா வந்து வீடுகள் வந்துட்டு வடபழனியில அபார்ட்மெண்ட்ஸ் லெவல்ல அவர் வந்துட்டு கட்டி அதை வாடகைக்கு விட்டுருக்கிறதாக சொல்லப்படுது. ஏதாவது வீடு வாடகைக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எங்களுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை தாண்டி மூன்றாவதா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் ஜீவா. 2011 இருந்து சென்னையில 1MB அப்படின்ற ரெஸ்டாரண்ட் வந்து அவர் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. நான்காவதா ஆர்யா. ஆர்யா அவர்களுடைய ரெஸ்டாரண்ட் சென்னையில இருக்கக்கூடிய சீஷல் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே ஆர்யா அவர்களுடைய ஒரு பிசினஸ். அடுத்ததா ஆக்டர் விஜய். தன்னுடைய அம்மா, மனைவி, பையன் இவங்க 3 பேருடைய பெயர்கள்லயும் மண்டபம் கட்டி அதை வந்து வாடகைக்கு விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. அடுத்ததா சூர்யா. கோவையில அவருடைய வில்லேஜ்ல விண்மில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. கடைசியா நடிகர் பிரசாந்த் அவர்கள் பனகல் பார்க்ல வந்துட்டு பிரசாந்த் ரியல் கோல்ட் டவர் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸே அவர் வச்சிருக்கிறாராம். அதுல இருந்து அவருக்கு பிசினஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நடிகர்கள் எல்லாருமே நடிப்பு அவங்களுடைய பேஷன், ப்ரொஃபஷன் அப்படின்னேவும் இருந்தாலும் சைட்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பிகாஸ் அமௌண்ட் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு பிசினஸ்ல போட்டு அதுல இருந்து ஒரு இன்கம் அப்படின்றதுமே இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த பிசினஸ்லாம் இந்த நடிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா எந்தெந்த நடிகைகள் என்னென்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா அந்த ஒரு வீடியோவும் உங்களுக்காக செய்யலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம். 5 டைப்ஸ் ஆஃப் ராயல் என்ஃபீல்டு தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இப்ப கரண்ட்ல இருக்கிற ராயல் என்ஃபீல்டு நீங்க பார்த்திருக்கீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ராயல் என்ஃபீல்டு எப்படி இருந்தது, எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்றதுல இருந்து இப்போ இருக்கிற ராயல் என்ஃபீல்டு வரைக்கும் பார்க்கலாம். அதாவது 1964க்கு முன்னாடி வரைக்கும் அந்த 1898ல இருந்து ஆரம்பிச்ச அந்த ஒரு காலத்துல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1, இப்போ இருக்கக்கூடிய பைக் மாதிரி இருக்காது. அப்போ குவாட்ரி சைக்கிள் அப்படின்ற ஒண்ணுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க 1898ல. குவாட்ரி சைக்கிள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த 2 வீல் இருக்கக்கூடிய வண்டி மாதிரி கிடையாது. இது வந்துட்டு 4 வீல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தள்ளு வண்டி மாதிரியான ஒரு ஃபீல்ட்ல இது இருக்கு. அண்ட் இதுல வந்து அஃப்கோர்ஸ் இன்ஜின் இருந்திருக்கு அண்ட் பெட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு வண்டி தான், சைக்கிள் கிடையாது. ஸ்டில் இது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மாடல்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 4 வீல் வச்சு அதுல 1.5 டி-டயான் இன்ஜின், அந்த டி-டயான் அப்படின்ற ஒரு இன்ஜின் தான் பயன்படுத்தி இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பெட்ரோலுமே இருந்தது. சைக்கிள் மாதிரி இருக்குது, சைக்கிள் மாதிரி ஓட்டிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பெட்ரோல் ஊத்தி தான் வந்துட்டு ஓட்டி இருக்காங்க. இது 1898ல வந்த ஒரு குவாட்ரி சைக்கிள். இதுக்கு அப்புறமா பார்த்தா 1901ல வந்துட்டு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்துட்டு 2 வீல்ஸ் வந்து இருக்கிறது. ஆனா இதுவுமே பாருங்களேன், கிட்டத்தட்ட சைக்கிள் மாதிரி பெடல் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். பட் சைக்கிள் கிடையாது அண்ட் வண்டியும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். இதுலயுமே இன்ஜின் இருந்திருக்கு. இந்த இன்ஜின் என்ன இன்ஜின்னு பாத்தீங்கன்னா மைனர்வா இன்ஜின் அப்படின்ற ஒன்று பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுவுமே 1.5 ஹெச்வி மைனர்வா இன்ஜின் தான். ஸோ இதுதான் வந்துட்டு ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல இருந்த ஒரு ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரி சைக்கிள், அப்புறம் இந்த மோட்டார் சைக்கிள். ஸோ நம்பர் 2, 1932ல வந்த இந்த லெஜெண்டரி மாடல் ராயல் என்ஃபீல்டு புல்லட் தான். ஸோ இந்த புல்லட் வந்துட்டு நிறைய பேருக்கு பர்சனல் ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பீரியட்ல இருந்து தான் இது வந்து அந்த சிங்கிள் இன்ஜினோடையும் கியர் வந்துட்டு காலில் மாத்திக்கலாம், ஒரு ப்ராப்பர் அந்த வண்டி மாடல்ல வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி சைக்கிள் டைப்ல இருந்தது. இதுதான் வந்து ப்ராப்பரா இப்போ நம்ம வண்டியில எப்படி வந்துட்டு கியர் போடுறோம், ஒரு சிங்கிள் இன்ஜின் இருக்கும் அண்ட் நம்ம வந்துட்டு ரைஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு வண்டியில தான் வந்திருக்கு. ஸோ இதுல ட்வின் போர்ட்டட் சிலிண்டர் ஹெட் இருந்திருக்குது, ஹை கம்ப்ரஷன் பிஸ்டன்ஸ் இந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ சிசி பாத்தீங்கன்னா 250cc, 350cc, 500cc வரைக்கும் இது அவைலபிளா இருந்திருக்கு. நம்பர் 3, இதுதான் மாடல் Z சைகார். இது 1933ல வந்த மாடல். இதுல 148cc 2 ஸ்ட்ரோக் கம்யூட்டர்ஸ் வந்து இருந்திருக்கு. இது வந்து ரைடர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இதுல வந்து ஃபுல்லி என்க்ளோஸ்ட் இன்ஜின் பிளஸ் லெக் ஷீல்ட்ஸ் இருந்திருக்கு. ரைடர்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக லெக் ஷீல்ட்ஸ்லாம் இதுல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நம்பர் 4, இது வந்துட்டு ஃப்ளையிங் ஃப்ளீ. 1939ல இருந்து 1945க்குள்ள வந்த மாடல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மோஸ்டா இந்த ஃப்ளையிங் ஃப்ளீல இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா மிலிட்ரிக்கு சப்ளை பண்ண மாடல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. 125cc 2 ஸ்ட்ரோக் மோட்டார் சைக்கிள் தான் இந்த ஃப்ளையிங் ஃப்ளீல இருக்கக்கூடியது. ஸோ மிலிட்ரிக்கு வந்து இதை சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இதை வந்து எங்கனாலும் ஈஸியா வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும், எங்க இருந்தாலும் அந்த
வாரப்போ தூக்கி போட முடியுன்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மிலிட்ரி ஃப்ரெண்ட்லியா தான் இருந்திருக்குது இந்த இயர்ஸ்க்குள்ள இருந்தது. ஏன்னா அப்பதான் வேர்ல்டு வார் 2 வந்தது இல்லையா? அப்போ ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து மிலிட்ரிக்கு தான் பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 5வதா 1964ல வந்த கான்டினென்டல் ஜிடி. சோ நீங்க இப்ப கீழ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வண்டி 1964ல வந்தது. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைபர் கிளாஸ் ரேசிங் பெட்ரோல் டேங்க், கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், ரியர் செட், ஹம்ப்டு ரேவ் சீட், ரெவ் கவுண்டர், ஸ்வெப்ட் பேக் எக்ஸாஸ்ட், இது எல்லாமே இருந்திருக்குது. இதுல இருக்கக்கூடிய பேர்லாம் ஒரு ராயல் என்ஃபீல்டு வெறியரா இருக்கிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த 5 மாடல்ஸ் வந்துட்டு 1964க்கு முன்னாடி வந்த மாடல்ஸ்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இப்ப இருக்கக்கூடிய புல்லட் 350, கிளாசிக், அப்புறம் ஹிமாலயன், இது எல்லாமே வந்தது. இப்ப நிறைய பேர் வந்துட்டு ராயல் என்ஃபீல்டோட வெறியரா இருந்திருப்பீங்க. ஆனா 1898, 1901ல இருந்த அந்த ராயல் என்ஃபீல்ட்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஸோ ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்றதெல்லாம் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம். என்னுடைய பர்சனல் ஃபேவரட் எதுன்னு கேட்டீங்கன்னா 1932ல வந்த மாடல் தான் நான் சொல்லுவேன். சோ உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணுங்க.